வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்னதான் காய்கறி கடை வந்து மூளைக்கு இருந்தாலுமே எல்லாமே இருக்கும். காய்கறி கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரீட்டுக்கு தாண்டி வந்து காய்கறி வச்சுருப்பாங்க. ஏன் அந்த ஸ்ட்ரீட்லேயே கூட ஒரு காய்கறி கடைகள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி காய்கறி கடைகள் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயும் காய்கறி கடைகள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? டெய்லி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி காய்கறி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து டெய்லியுமே போவேங்க. வாக்கிங் போயிட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது என்ன காய் சமைக்கிறேன்னு நினைக்கிறோமோ அதை வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன் நானுமே வாக்கிங்லாம் போனால் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த கீரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அன்னன்னைக்கு என்ன காய்கறிகள் வேணுமோ அதை வந்து வாங்கி நாங்கள் வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி போயெல்லாம் காய் வாங்குகிற பழக்கம்லாம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்லாம் வாக்கிங்லாம் போக மாட்டேன், வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன். ஆனால் இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊரில் வந்து சந்தை போடுவாங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வாரத்தில் ஒரு நாள் சந்தை போடுவாங்க. அது சனி சந்தையாக இருக்கலாம், செவ்வாய் சந்தையாக இருக்கலாம், அல்லது சண்டே ஞாயிற்றுக்கிழமை சந்தையாக, திங்கள் சந்தை, வியாழன் சந்தை, அந்த மாதிரி எதாவது இருக்கலாம், சந்தை போடுவாங்க. பட் அந்த சந்தை அன்னைக்கு நாங்கள் போயிட்டு நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ வெங்காயமில் இருந்து லாஸ்ட்டாக லெமன் வரைக்கும் என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிக்குவோம். அதே மாதிரி கீரை ஐட்டம்ஸ் எது இருக்குங்களோ அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவோங்க. அந்த வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டால் அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கூட வச்சுக்குவாங்கங்க. வாரம் வரைக்கும் அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குகிற பழக்கம் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க? வீக்லி ஒன்ஸ் சந்தைக்கு போய் காய்கறிகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறவரா, இல்லை டெய்லி நான் சொன்னல டெய்லி போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வரும்போது டெய்லி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் அன்னன்னைக்கு சமைக்கிற ஹேபிட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.